ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கூப்பிடு, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சொன்னீங்களா? இப்ப சொல்லு, பேர் சொல்லு, சொல்லுமா, பேசுமா, பாத்துக்கலாம். இது என்ன உங்க அப்பா வீட்டு பணமா? ஏன் எரிஞ்சு விழுற? கோவிலில் போடப்பட்ட அன்னதானம், பெண் ஊழியரின் வில்லங்க செயல்கள். அப்படிதான் சொன்னீங்க. அப்ப கேளுங்க. அப்புறம் சாப்பாடு கேட்டுனா சாப்பாடு போட மாட்டேங்கிறீங்க. கோபத்தில் கத்திய பக்தர்கள், வைரலாகும் அதிர்ச்சி சம்பவம். நான் எதுக்கா பண்ணும்? இல்ல, வேலையை பாட்டு எனக்கு வேலை தெரியும். சரியா? நீ தான் வேலைக்கு வந்திருக்க, நான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி சோறு போட்ட முறை சரிங்களா? கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் அமைந்துள்ளது கரட்டுமேடு கிராமம். இந்த பகுதியில் பழமை வாய்ந்த முருகன் கோவில் நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூரில் இருந்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அந்த வகையில் முக்கிய பெருவிழா நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து இந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்கின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பம் தங்களுடைய குழந்தைகள், உறவினர்கள் என அனைவரையும் அழைத்துக் கொண்டு இந்த முருகன் கோவிலுக்கு வந்துள்ளனர். அங்கு வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் கோவிலுக்குள் அமர்ந்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஒருவர் கோவிலில் பக்தர்களுக்காக அன்னதானம் போடுவதாகவும் அதில் அனைவரும் வந்து சாப்பிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே அங்குள்ள ஒரு விடுதியில் தமிழக அரசு சார்பில் நடைபெறும் அன்னதானத்தில் தினம்தோறும் 50 நபர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது என பதாகை இருந்துள்ளது. அப்போது கோயிலில் போடப்படும் உணவு என்பதால் அங்கிருந்த பக்தர்கள் அனைவரும் அன்னதானம் சாப்பிட்டு சென்றுள்ளனர். இதற்கிடையில் அந்த விடுதியில் இருந்த 2 பெண் ஊழியர்கள் பக்தர்களுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தனர். ஆனால் அதில் ஒரு பெண் ஊழியர் பக்தர்களுக்கு சரியாக உணவு பரிமாறாமல் முகத்தை காட்டிக்கொண்டே இருந்துள்ளார். பக்தர்கள் சாப்பாடு கேட்கும் போதெல்லாம் கேட்டும் கேட்காதபடி செல்வதும், ஓரமாக நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பதுமாக இருந்துள்ளார். இதனால் அங்கே சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு அதிருப்தியான சூழல் நிலவியது. இந்த நிலையில் அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் அந்த பெண்ணிடம் சாப்பாடு கேட்டதற்கு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, இங்கிருந்து எழுதுப்போ என பட்டென கூறியுள்ளார். ஒரு கணம் இதை பார்த்து விரக்தியடைந்த பக்தர்கள் அந்த பெண்ணிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பினர். ஆனால் அப்போது அந்த பெண் பக்தர்களை தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் கீழ்த்தரமாக பேசியுள்ளார். அது மட்டுமின்றி, நீங்க யார்கிட்ட வேணா போய் சொல்லுங்க, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது என திமிராக பேசியிருந்தார். இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பக்தர்கள் அந்த பெண் ஊழியரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினர். நீங்க வேலைக்கு தான் வந்திருக்க, வந்த இடத்துல ஒழுங்கா வேலையை பாரு, இது ஒன்றும் உங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல, ஏதோ உன் வீட்டு பணத்துல சாப்பிட்ற மாதிரி எரிஞ்செறிஞ்சு விழற என கடுமையாக திட்டி தீர்த்தனர். அப்போது அந்த பெண் செல்போனில் வீடியோ எடுப்பதற்கு முன்பு ஒரு பேச்சும், வீடியோ எடுத்த பிறகு ஒரு பேச்சும் பேசிக் கொண்டிருந்தார். இதனிடையே அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த பக்தர்கள் அந்த பெண்ணின் நடவடிக்கையால் அன்னதானத்தில் சாப்பிடாமல் இலையை மூடிவிட்டு பாதியிலேயே எழுந்து சென்றனர். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி பொதுமக்களிடையே அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. அதே வேளையில் பக்தர்களுக்கு பயன்பெறும் வகையில் தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் அன்னதான திட்டங்களில் இதுபோன்ற சில ஊழியர்களின் செயல்கள் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதாக கூறி வருகின்றனர். சரியா பண்ணீங்கன்னு ஒருத்தர் சொல்லுங்க. நீ யாராவது ஒருத்தர் வந்து ஏங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அங்க பரிமாற முறை சரிங்களா? சொல்லுங்க, கேளுங்க. கூப்பிட்டீங்களா? அதிகாரி கூப்பிடுங்க. ஏமா இல்ல இல்ல, யாரும் சோத்துக்கலாம், வீட்டுல சோறுக்கு இல்லாம தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்காங்களா? சொல்லுங்க பாக்குறேன். கவர்மெண்ட் போடுது, இவங்க நீ எடுமா போயிட்டே உங்களால முடியாத வேலையை நீங்க செய்யாதீங்க. சரியா? உங்க வீட்டு எத்தனை டைம் சாப்பாடு கேட்டது தெரியலையா? இல்ல, சாமி சாப்பாடு எத்தனை டைம் கேட்டுச்சு? அங்க போறீங்க அந்த சாமி இலை ஃபுல்லா சாப்பாடு வச்சிருக்குது. சொல்லுங்க, கேளுங்க. அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட முடியாதுன்னு சொன்னம்மா.
கூட்டமா அப்படி ஏங்க 50 பேருக்கு டெய்லி போடணும், இலையெல்லாம் காலியா இருக்கு. அந்த குழந்தை நீங்க பேசுங்கம்மா, நீங்க ரெக்கார்டு இப்படி வச்சாலும் சரி, வாங்க நான் சொல்றேன் யாருன்னு. குழந்தைக்கு சாப்பாடு முடியாம நீ போனாலும் வச்சுட்டா நீ என்ன வேணாலும் பண்ணி எவ்வளவு திமிரா பேசுது பாருங்க. இப்ப பேசுது பாருங்க, இப்ப பேச சொல்லுங்க. போட முடியாது பண்றது பண்ணு. இப்ப சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க பாத்துக்கிறேன். போடுறியா நீ? இப்ப சொல்லு, நீ பேசுறியா? சொல்லு, இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. இல்ல சொல்லுமா, இல்ல நீ நட்டப்படுறியா? நீ எல்லாத்தையும் என்ன எடுஞ்சு இல்ல. இப்ப பேசு, இப்ப பேசு, பேசு. நீ உன்னால நீ லைனா போடல. அந்த குழந்தைகிட்ட நீ என்ன சொன்ன? நீ அந்த குழந்தைகிட்ட என்னமா சொன்ன? நீ அந்த குழந்தைகிட்ட போட முடியாது, கடைசியா தான் வந்து போதுன்னு சொல்லு சொன்ன. அப்படிதான் சொன்னீங்க. அப்ப கேளுங்க. அப்புறம் சாப்பாடு கேட்டுனா சாப்பாடு போட மாட்டேங்கிறீங்க. இல்ல இரு, சாப்பாடு போட்டு இரு. ஏமா இருமா, எங்கம்மா ஓடுற? சொல்லு. சாப்பாடு ஓடாம இது போனா போட்டு கூப்பிடு, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களா? இப்ப சொல்லு, பேர் சொல்லு, சொல்லுமா, பேசுமா, பாத்துக்கலாம். நான் எதுக்கு பண்ணணும்? இல்ல வேலையை பார்த்து எனக்கு வேலை தெரியும் சரியா? நீ தான் வேலைக்கு வந்திருக்க, நான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். வேலையை பார்த்துட்டு போறதா நானு? கேளுங்க. இந்த மாதிரி சோறு போட்ட முறை சரிங்களா? சோத்துக்காக பிரச்சனை இல்லைங்க, அவங்க நடந்துக்கிற விதம் முறை எப்படிங்க? இல்ல அசிங்கமா நடந்துக்கிறாங்க இவங்க. என்ன இவங்க வீட்டுல இருந்து காசை கொண்டு வந்து போடுற மாதிரி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.